வணக்கம். இந்த உரையாடலை முடிந்தால் ஒரு அமைதியான இடத்தில் கண்களை மூடி கவனியுங்கள். இது உள்ளே இருக்கும் அமைதியை உணர்வதற்காக. இது உங்கள் ஆன்மீக ஹிருதயம். வணக்கம். 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கவிஞர் ஜலாலுதீன் ரூமி. நீங்க கூட இந்த மாதிரி மேற்கோள்களை எங்கேயாவது கேட்டிருக்கலாம். உன் காயங்கள் வழியாக தான் ஒளி உனக்குள் நுழைகிறது அப்படின்னு. ஆமா, ரொம்ப பிரபலமான வரி அது. ஆமா இல்லையா? உலகம் முழுக்க, குறிப்பா மேற்கத்திய நாடுகள்ல அவரை ஒரு அன்பின் கவிஞளா கொண்டாடுறாங்க. இன்னைக்கு நம்மிடம் ரூமியோட வாழ்க்கை வரலாறு, அவரோட கவிதைகளின் தொகுப்புன்னு சில குறிப்புகள் இருக்கு. இதை வச்சு நாம கொண்டாடுற இந்த மேற்கோள்களுக்கு பின்னாடி இருந்த உண்மையான மனிதர் யாருன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ண போறோம். ஏன்னா நீங்க அனுப்பின இந்த குறிப்புகள்ல ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. நாம எல்லோரும் பார்க்கிற ரூமிக்கும் உண்மையில் அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குன்னு அது சொல்லுது. நிச்சயமா. ஒரு மதிக்கத்தக்க அறிஞர் எப்படி உலகின் மிக விரும்பப்படும் கவிஞரா மாறினார்? வாங்க இத பத்தி இன்னும் ஆழமா பேசுவோம். சரி, நாம பார்க்கிற இந்த கவிதைகளுக்கும் ரூமியோட ஆரம்பகால வாழ்க்கைக்கும் துளிகூட சம்பந்தம் இல்லைன்னு உங்க குறிப்புகள் சொல்லுது. தொடக்கத்தில் அவர் எப்படிப்பட்டவரா இருந்தார்? நிச்சயமா சம்பந்தம் இல்ல. ஏன்னா ரூமி ஒரு கவிஞரா தம் வாழ்க்கைய ஆரம்பிக்கவே இல்ல. அவர் ஒரு அறிஞர்களின் பரம்பரையில வந்தவர். அவரோட அப்பா பஹாஉத்தின் வலாட் சாதாரணமான ஆள் இல்ல. அவர அறிஞர்களின் சுல்தான், அதாவது சுல்தான் அல் உலமான்னு கூப்பிட்டாங்க. அறிஞர்களின் சுல்தான். அப்ப அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆளுமை. ஆமா, அந்த அளவுக்கு அவர் ஒரு பெரிய இறையியலாளர் மற்றும் சட்ட வல்லுனர். அப்போ ரூமியும் அதே பாதையில தான் பயணிச்சார் இல்லையா? ஆமாம். தன் 25வது வயசுல அப்பா இறந்ததும் கொனியால் இருந்த ஒரு பெரிய மதப்பள்ளியின், அதாவது மதரசாவின் தலைமை பொறுப்புக்கு வந்தார். 25 வயசுலயா? ஆமா, அவர் வெறும் ஆசிரியர் மட்டும் இல்ல, அன்றாட வாழ்க்கை சிக்கல்களுக்கு இஸ்லாமிய சட்டங்களின்படி தீர்ப்புகள், அதாவது ஃபத்வாக்கள் வழங்கினார். மசூதிகள்ல பெரிய சொற்பொழிவுகள் நிகழ்த்தினார். ஒரு நிமிஷம். சுருக்கமா சொன்னா அவர் அந்த சமூகத்தோட ஒரு முக்கிய தூண், ஒரு மதிக்கத்தக்க கடுமையான அறிஞர். இதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஃபத்வா வழங்குறவர்னா அவர் ஒரு சமூகத்தோட அன்றாட வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய சட்ட வல்லுனர், ஒரு நீதிபதி மாதிரி அதிகாரத்துல இருந்திருக்கார். கரெக்ட். அப்படிப்பட்ட ஒரு கட்டமைக்கப்பட்ட, ஒழுங்குபடுத்தப்பட்ட வாழ்க்கையிலிருந்து தான் அவர் அன்பின் கவிஞரா மாறுறார். இதுதான் இதுல உள்ள மிகப்பெரிய முரண். மிகச்சரியான புள்ளி. அது மட்டும் இல்ல, அந்த காலத்தோட சூழலையும் நாம புரிஞ்சுக்கணும். 13ஆம் நூற்றாண்டுல மங்கோலியர்கள் மத்திய ஆசியாவை துவம்சம் செஞ்சிட்டு இருந்த நேரம். படையெடுப்புகள். ஆமா, அதனால ரூமியோட குடும்பம் அவங்க சொந்த ஊரான பால்க் நகரத்தை விட்டு அகதிகளா வெளியேற வேண்டியிருந்தது. ஓ, அப்ப அவங்க அகதிகளா வந்தாங்களா? ஆமா, பல ஊர்களுக்கு பயணம் செஞ்சு கடைசியில தான் துருக்கியில இருக்கிற கொன்யாவில குடியேறினாங்க. இந்த இடப்பெயர்வும் வழியில சந்திச்ச பலதரப்பட்ட கலாச்சாரங்களும் அவரோட உலக பார்வைய ஆழமா பாதிச்சுது. ஒரு நிலையான வாழ்க்கையை இழந்து பயணம் செஞ்ச அனுபவம் அவருக்குள்ள ஒரு வித தேடலை விதைச்சிருக்கலாம் இல்லையா? நிச்சயமா. அப்போ அந்த கடுமையான அறிஞருக்குள்ள இருந்த கவிஞரை வெளிக்கொண்டு வந்தது எது? இங்கதான் கதை ஒரு பெரிய திருப்பத்தை எடுக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமா, ஷம்சி தப்ரீஸ் என்ற ஒரு மனிதரோட வருகை. அது வெறும் வருகை இல்ல, ஒரு புயல் மாதிரி. நவம்பர் 15, 1244 அந்த நாள ரூமி தன் வாழ்வின் மறுபிறப்புன்னு குறிப்புகள்ல சொல்றார். மறுபிறப்பு. ஷம்சி தப்ரீசி ஒரு அலைந்து தெரியும் சூஃபி ஞானி. அவரோட உடை, பேச்சு, பழக்க வழக்கங்கள் எதுவுமே வழக்கமானதா இருக்காது. அவர் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு பயணம் செஞ்சுகிட்டே இருந்தார். எதுக்காக? எதுக்குன்னு கேட்டா, என் நட்பை தாங்கக்கூடிய ஒரு ஆன்மாவை தேடி போறேன்னு சொல்லுவாரு. அப்படி ஒரு ஆன்மாவா அவர் ரூமி கிட்ட பார்த்தாரா? பார்த்தார். அவங்க சந்திப்ப பத்தி ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு. சொல்லுங்க. ஒரு நாள் ரூமி புத்தக குவியலுக்கு நடுவுல படிச்சுட்டு இருந்தப்போ ஷம்ஸ் அங்க இதெல்லாம் என்ன கேட்டாராம். ரூமி இது உனக்கு புரியாதுன்னு கொஞ்சம் அலட்சியமா பதில் சொல்ல, உடனே அந்த புத்தகங்கள் தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சுதான். அப்படியா? ரூமி பதறி போய் இது என்னன்னு கேட்க, ஷம்ஸ் இது உனக்கு புரியாதுன்னு அதே பதில சொல்லிவிட்டு தீய அணைச்சாராம். இது ஒரு கதை தானே, ஆனா இதுக்குள்ள ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. ஆமா, புத்தக அறிவை தாண்டி ஒரு அனுபவ அறிவு இருக்குன்னு ஷம்ஸ் ரூமிக்கு உணர்த்தின முதல் புள்ளி அது. அந்த சந்திப்புக்கு பிறகு ரூமி முற்றிலுமா மாறிட்டார். ஒரு அறிஞர், ஒரு துறவியா, தெய்வீக காதலின் கவிஞரா மாறுறார். ஆனா குறிப்புகள்ல சொல்ற மாதிரி அந்த நட்பு ரொம்ப நாள் நீடிக்கல. இங்கதான் கதை இன்னும் சிக்கலாகுது. ஆமா, அவங்க நட்பு பலருக்கு பிடிக்கல.
ரூமியோட மாணவர்கள், குடும்பத்தினர் எல்லோரும். இந்த அலைந்து திரியும் பக்ரி நம்ம குருவ மாத்திட்டான்னு நினைச்சாங்களாம். அதேதான். அந்த மாதிரி ஒரு கோபம். ரூமி ஷம்ஸத் தவிர யாரையும் கவனிக்கல. அவங்க 2 பேரும் பல நாட்கள், வாரங்கள் தனி அறையில இருந்து ஆன்மீக விவாதங்கள்ல மூழ்கிடுவாங்க. இந்த பொறாமை வெறுப்பு அதிகமாகி ஷம்ஸ் திடீர்னு கொன்யாவை விட்டு போயிட்டார். ஒரு நிமிஷம், இங்க குறிப்புகள் சொல்ற ஒரு விஷயம் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஷம்ஸ் காணாம போனதுக்கு, ஒருவேளை கொலை செய்யப்பட்டதுக்கு ரூமியோட 2வது மகன் அலாவுதீனுக்கு கூட தொடர்பு இருக்கலான்னு சொல்லப்படுது. இது உண்மையா? இது என்ன மாதிரியான ஒரு குடும்ப சூழல்? தன் உயிர் நண்பனோட பிரிவுக்கு தன் மகனே காரணமா இருக்கலாங்கிற செய்தி ரூமியை எப்படி பாதிச்சிருக்கும்? இது ரூமியோவோட வாழ்க்கையில நடந்த மிகப்பெரிய சோகம். நேரடி ஆதாரம் இல்லைன்னாலும் பல வரலாற்று ஆசிரியர்கள் இதை நம்புறாங்க. அந்த அளவுக்கு அலாவுதீனுக்கு ஷம்ஸ் மேல வெறுப்பு இருந்தது. நினைச்சு பார்க்கவே முடியல. கற்பனை செஞ்சு பாருங்க. ரூமி தன் நண்பனை பிரிஞ்ச துக்கத்துல பைத்தியம் பிடிச்ச மாதிரி தேடிட்டு இருக்கார். ஆனா அதுக்கு காரணம் தம் வீட்டுக்குள்ளேயே இருக்குங்கிற சந்தேகம். அந்த துயரத்தின் உச்சம்தான். ஆமா, அந்த துயரத்தின் உச்சம்தான் அவருக்குள்ள இருந்த கவிதைகளின் பெருங்கடலை உடைச்சிட்டு வெளியே வர வச்சது. அந்த துயரத்துல தான் அவர் ஷம்ஸை தேடி டமாஸ்கஸ் வரைக்கும் பயணம் செய்றார் இல்லையா? ஆமா, அவர் ஷம்ஸை எல்லா இடத்திலும் தேடுறார். கடைசியா டமாஸ்கஸ்ல ஒரு நாள் அவருக்கு ஒரு ஞானோதயம் பிறக்குது. என்னது? அவர் தேடின ஷம்ஸ் வெளியில இல்ல, தனக்குள்ளதான் இருக்கார்னு உணர்றார். அப்போதான் அவர் எழுதுறார், நான் ஏன் தேட வேண்டும்? நானும் அவரும் ஒன்றுதான். அவரது சாரம் என் மூலம் பேசுகிறது. நான் என்னையே தேடிக்கொண்டிருந்தேன். ஓ, தேடுபவர், தேடப்படும் பொருள், தேடல் எல்லாமே ஒண்ணுதான். ஆமா, இதுதான் சூஃபி தத்துவத்தின் உச்சம். ஆக இந்த அளவிட முடியாத துக்கமும் பிரிவும் கடைசியா கிடைச்ச இந்த ஞானோதயமும் தான் ரூமிய ஒரு கவிஞரா உருவாக்குச்சு. இதுதான் அவரோட மகத்தான படைப்புகளுக்கு வழிவகுத்தது. ஆமா, திவானி ஷம்ஷி தப்ரிசி மற்றும் மஸ்னவி. இந்த குறிப்புகள்ல இந்த 2 படைப்புகளும் தொனியிலையும் நோக்கத்திலையும் முற்றிலும் வேறானதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா. திவான் ஷம்ஸ் மேல இருந்த பிரிவின் ஆற்றாமையில ஒரு எரிமலை போல வெடித்து சிதறிய உணர்ச்சிகளின் தொகுப்பு. உணர்ச்சிகளின் வெளிப்பாடு. ஆமா, அதுல இருக்கிற ஒவ்வொரு கவிதையும் காதலின், பிரிவின், ஏக்கத்தின் உச்சகட்ட வெளிப்பாடு. அது ரொம்பவே உணர்ச்சி பூர்வமானது. ஆனா மஸ்னவியோ பல ஆண்டுகள் கழிச்சு ரூமி ஒரு அமைதியான ஞானியா மாறின பிறகு எழுதப்பட்டது. அது அமைதியான நதி போல ஓடும் ஞானத்தின் தொகுப்பு. ஒன்னு காதலின் உச்சம், இன்னொன்னு ஞானத்தின் ஆழம். மஸ்னவி உருவான கதையே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ரூமியோட சீடர் ஹுசாம், நீங்க ஒரு ஆன்மீக வழிகாட்டி நூல் எழுதினா நல்லா இருக்குமேன்னு கேட்டதும் ரூமி உடனே தன் தலைப்பாகையிலிருந்து ஒரு காகிதத்தை எடுத்து முதல் 18 வரிகளை எழுதி கொடுத்தார்னு சொல்வாங்க. ஆமா, கேள் இந்த நாணயம் சொல்லும் கதையை, தன் பிரிவின் சோகத்தை அது எப்படி பாடுகிறதுன்னு தொடங்குற அந்த வரிகள். அது மனித ஆன்மா தன் தெய்வீக மூலத்திலிருந்து பிரிக்கப்பட்டதோட வழிய சொல்லுது. சரியா சொன்னீங்க. அந்த புல்லாங்குழல் தன்னோட மூங்கில் காட்டிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்டதை நினைச்சு அழுது கொண்டே பாடுது. அதுபோல மனித ஆன்மாவும் இறைவனிடமிருந்து பிரிக்கப்பட்டதால மீண்டும் இணைய ஏங்குதுங்கிறது தான் மைய கருத்து. மஸ்னவி பாரசீக மொழியில் உள்ள குர்ஆனுன்னு கூட வர்ணிக்கப்படுதுன்னு குறிப்புகள் சொல்லுது. ஆமா, ஏன்னா அது குர்ஆன் கதைகளையும் அன்றாட கதைகளையும் பயன்படுத்தி ரொம்ப ஆழமான ஆன்மீக உண்மைகளை எளிமையா விளக்குது. ரூமியே அதோட முதல் பக்கத்துல இது இஸ்லாமிய மார்க்கத்தின் வேர்களின் வேர், இது குர்ஆனின் விளக்க உரையாளர்னு குறிப்பிடுறார். அவருடைய கவிதைகள்ல இருக்கிற சில மைய கருத்துக்களை பார்க்கலாம். எனக்கு மிகவும் பிடிச்ச ஒண்ணு ஆன்மாவின் பரிணாம வளர்ச்சியை பத்தி சொல்றது. மரணத்தை பத்தின பயத்தையே இது மாத்திடுது. ஒரு கல் நான் இறந்து செடியானேன், ஒரு செடி நான் இருந்து விலங்கானேன், ஒரு விலங்கு நான் இருந்து மனிதனானேன். நான் ஏன் பயப்பட வேண்டும்? இறப்பால் நான் எதை இழந்தேன் என்கிறார். இது ஒரு அற்புதமான பார்வை இல்லையா? ஆமா, மரணம் ஒரு அழிவல்ல, அது ஒரு நிலை மாற்றம், ஒரு வளர்ச்சிங்கிறார். அதே போல அவருடைய நிபந்தனையற்ற வரவேற்பு. ஆமா, அதுவும் அந்த காலகட்டத்துல. ஆமா, 13ஆம் நூற்றாண்டுல மத மோதல்கள், போர்கள் நடந்துகிட்டு இருந்த ஒரு காலத்துல அவர் இப்படி எழுதுறாரு, வா, நீ யாராக இருந்தாலும் வா, வழி தவறியவனா, வணங்குபவனா, அன்பை தேடி அலைபவனா, எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. நம்முடையது விரக்தியின் கூடாரம் அல்ல. உன் சத்தியத்தை 1000 முறை மீறியிருந்தாலும் மீண்டும் வா வா வா. இந்த வரிகள்ல இருக்கிற கருணை இன்றைய உலகத்துக்கு எவ்ளோ தேவைப்படுது. சரி, டிசம்பர் 17, 1673 ரூமி இறந்துடுறார்.
ஆனா அவரோட மரணம் ஒரு முடிவா இல்லாம ஒரு புதிய தொடக்கமா அமையுது, குறிப்பா சுழலும் பக்கீர்கள் மூலமா. வேர்லிங் டாவிஷஸ். ஆமா, அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ரூமி இறந்த பிறகு அவரோட மகன் சுல்தான் வலாட் மெவ்லவி சபைய முறைப்படி நிறுவுறாரு. அவங்க செய்யற சமா என்கிற நடனம்தான் சுழலும் பக்கீர்கள்னு பிரபலமாச்சு. அந்த சுழற்சிக்கு என்ன அர்த்தம்? அந்த சுழற்சி ஒரு சாதாரண நடனம் இல்ல, அது ஒரு ஆழமான தியான நிலை, பிரபஞ்சத்தோட தன்னை இணைச்சிக்கிற ஒரு முயற்சி. நீங்க கவனிச்சீங்கன்னா அவங்க சுழலும்போது ஒரு கை வானத்தை நோக்கியும் மறு கை பூமியை நோக்கியும் இருக்கும். ஆமா, பாத்திருக்கேன். அதாவது இறைவனிடமிருந்து பெறும் அருளை இந்த உலகத்துல இருக்கிற மக்களுக்கு கொடுக்கிற ஒரு பாவனை. ரூமியின் கவிதைகளின் உயிருள்ள வடிவந்தான் அந்த சுழற்சி. இது நம்மள ஒரு முக்கியமான, அதே சமயம் கொஞ்சம் சர்ச்சையான கேள்விக்கு கொண்டு வருது. நீங்க அனுப்பின குறிப்புகள்ல இந்த விஷயம் அழுத்தமா சொல்லப்பட்டிருக்கு. ரூமி இன்னைக்கு அமெரிக்காவின் மிகவும் பிரபலமான கவிஞர்னு கொண்டாடப்படுறார். ஆனா அங்கே படிக்கப்படுற ரூமி உண்மையான ரூமியா? அவருடைய இஸ்லாமிய வேர்கள் திட்டமிட்டே மறைக்கப்படுதுன்னு சொல்லப்படுது. இது ஒரு மிக முக்கியமான நுணுக்கம். மேற்கத்திய உலகத்துல பெரும்பாலான மொழிபெயர்ப்புகள்ல என்ன நடக்குதுன்னா, ரூமியோட கவிதைகளை எல்லாருக்கும் பொதுவானதா மாத்திரேன்னு சொல்லி அதுல இருக்கிற இஸ்லாமிய குரான் சம்பந்தப்பட்ட குறிப்புகளை நீக்கிடுறாங்க. ஓ, அப்படியா? அல்லாங்கிற வார்த்தைக்கு பதிலா கடவுள்னு போடுறது ஒரு சின்ன உதாரணம். ஆனா பல இடங்கள்ல குரான் வசனங்களோட நேரடி தாக்கத்தை, தீர்க்கதரிசிகளை பற்றிய குறிப்புகளை முற்றிலுமா எடுத்துடுறாங்க. ஏன் அப்படி செய்யறாங்க? அவரை ஒரு பொதுவான நியூ ஏஜ் ஆன்மீக குருவா காட்ட முயற்சி பண்றாங்க. அப்படி செஞ்சா எல்லா மதத்தினரும் அவரை ஏத்துக்குவாங்கன்னு ஒரு கணக்கு. ஆனா அப்படி செய்யும்போது அவரோட போதனையோட ஆழம் குறைஞ்சிடுமே. நிச்சயமா. அப்படி செய்யும்போது ரூமியோட ஆன்மீகத்தோட ஆணிவேரிய நம்ம வெட்டி எரிஞ்சிடுறோம். கடவுளின் குரானுக்குள் தஞ்சம் புகு, அங்கே தீர்க்கதரிசிகளின் ஆன்மாக்களுடன் ஒன்றுகளென ரூமியே நேரடியா எழுதுறார். ஹாடி ஹைரின்கிற அறிஞர் ரூமியோட சுமார் 6000 கவிதை வரிகள் குரான் வசனங்களோட நேரடி மொழிபெயர்ப்புகள் இல்லைன்னா அதோட தாக்கத்துல எழுதப்பட்டதுன்னு குறிப்பிடுறார். அப்போ அந்த வேர்களை குறிஞ்சிக்காம பூவை மட்டும் ரசிக்கிறது முழுமையான அனுபவமா இருக்காதா? இருக்கவே இருக்காது. அப்போ ரூமிய முழுமையா புரிஞ்சிக்கணும்னா அவரை வெறும் காதல் கவிதைகள் எழுதியவரை மட்டும் பார்க்காம இஸ்லாமிய மரபுல சூஃபி தத்துவத்துல ஆழமா வேரூன்றிய ஒரு ஞானியா பார்க்கணும். சரியா சொன்னீங்க. அவருடைய சகிப்புத்தன்மையும் எல்லையற்ற அன்பும் அந்த அடித்தளத்திலிருந்து தான் வருது. அந்த அடித்தளத்தை புறக்கணிச்சிட்டு வெறும் வார்த்தைகளை மட்டும் எடுத்துக்கிட்டா அது மேலோட்டமானதா மாறிடும். அப்படியானால் ரூமிய பற்றி அந்த ஆழமான பார்வையில் இருந்து நாம் என்ன எடுத்துச் செல்லலாம்? ரூமி ஒரு பெரும் அறிஞராக இருந்து ஒரு தனிப்பட்ட துயரத்தின் மூலமா, அன்பின் மூலமா ஒரு ஞானியாக உருமாறினவர். அறிவுங்கிறது வெறும் மூளையில தங்குற விஷயம் இல்ல, அது இதயத்தோட அனுபவமா மாறும்போதுதான் முழுமையடையுதுன்னு அவருடைய வாழ்க்கை நமக்கு காட்டுது. ஆமாம், அவர் வெறும் கவிஞர் இல்ல, ஒரு வழிகாட்டி. நாம எல்லோரும் வாழ்க்கையில் அனுபவிக்கிற பிரிவின் வலியையும் ஏதோ ஒரு முழுமையோடு மீண்டும் இணைய துடிக்கிற ஏக்கத்தையும் அவரோட கவிதைகள் எதிரொலிக்குது. ஆமா, ஒரு கவிதையில சொல்ற மாதிரி, அன்பை தவிர வேறு எதுவாக இருந்தாலும், அது சர்க்கரையை உண்பதாக இருந்தாலும் அது ஆன்மாவின் வேதனைதான். அருமை. இறுதியாக உங்களுக்கு ஒரு சிந்தனையை விட்டுட்டு போறேன். பயணம் செய்வதை பத்தி ரூமி ஒரு கவிதையில எப்படி சொல்றார்? பயணம் செய்ய உனக்கு கால்கள் இல்லையா? அப்படியானால் உன்னுள் பயணம் செய். உனக்குள் பயணம் செய். மாணிக்க சுரங்கத்தைப் போல சூரிய கதிர்களின் ஒளியை பெறுவாய். உன்னிலிருந்து வெளியே செய்யும் அத்தகைய பயணம் உன்னிடமே உன்னை கொண்டு வந்து சேர்க்கும். அது தூசியை தூய தங்கமாக மாற்றும். வணக்கம். இது உங்கள் ஆன்மீக ஹிருதயம். இப்போது எதையும் செய்ய வேண்டாம், எதையும் மாற்ற வேண்டாம். இந்த கணத்தில் அமைதியாக இருக்க அனுமதியுங்கள். உங்கள் மூச்சை கவனியுங்கள். மாற்ற முயல வேண்டாம். மூச்சு வருவதையும் போவதையும் அமைதியாக கவனியுங்கள். இந்த கணத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. கடந்த காலமும் எதிர்காலமும் இப்போது இல்லை. இப்போது இருப்பதையே உணருங்கள்.
எண்ணங்கள் வந்தால் எதிர்க்க வேண்டாம். அவை வர, அவை போக அனுமதியுங்கள். நீ எண்ணம் அல்ல, நீ மூச்சும் அல்ல. நீ இதை கவனிக்கும் அமைதியான இருப்பு. இந்த அமைதியில் ஏதாவது செய்ய வேண்டுமா? எங்காவது செல்ல வேண்டுமா? இப்போதே எல்லாம் நிறைவாக உள்ளது. இந்த அமைதியில் சில கணங்கள் நீங்களே தங்கியிருங்கள். இந்த தியானத்தை அன்புடன் அனுபவித்த உங்கள் அனைவருக்கும் ஆன்மீக ஹிருதயம் சார்பாக என் மனமார்ந்த நன்றி.